வணக்கம். மஞ்சுளா தேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ நம்ம வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா, இப்போ என்னென்னா வீடியோ ஸ்ட்ரீமிங் கோர்ஸ் புதுசாக ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். எவ்ரிதிங் 3Dயில் ஸ்மார்ட் பிளான் ஸ்ட்ரக்சரல் டிசைன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி போட்டிருக்கோம். லாஸ்ட்டாக இங்கே கீழே போனீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டிசைன் இன் எவ்ரிதிங் 3Dன்னு இருக்கும். ஓகேங்களா? வீடியோ ஸ்ட்ரீமிங்கில் ஏஇசி இதில் கீழே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட் டு கார்ட் கேட்கும். ஆட் டு கார்ட் இப்போ ஆஃபர் ப்ரைஸ் வேறு, ஏன்னா 6000 ருபீஸ். இப்போ ஏன்னா இது வேறு போயிட்டுருக்கு, நவராத்திரி ஆஃபர் போயிட்டுருக்கும்போது வெறும் 3000 தான். ஆட் டு கார்ட்னால் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்கும். நீங்கள் ஆஸ் யூஷுவல் முன்னாடி பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே ஜஸ்ட்டு நான் சைன்இன் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஏன்னா சைன்இன் கொடுத்தா ஏற்கனவே அங்கே எனக்கு ஆட் ஆகிருக்கு. ஓகே, அதனால் என்ன பார்த்தீங்கன்னா சைன்இன் பண்ணிவிட்டு போனீங்கன்னா நம்ம நார்மலாக இப்போ ஆன்லைனில் வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அந்த ப்ராசஸ் தான். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் போயிட்டு உங்கள் அட்ரஸ் கொடுத்துட்டு ரேசர் பே தான் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வச்சுட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். பே பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டேஷ்போர்டுக்கு வந்துடும். வந்தால் இங்கே உங்களுக்கு எவ்வளோ என்ரோல்டு கோர்ஸ், ஆக்டிவ் கோர்ஸ், கம்ப்ளீட்டட் கோர்ஸ் நீங்கள் காட்டும். ஸோ இங்கே போய் ஸ்ட்ரக்சரல் டிசைன் இதான் நம்ம இப்போ இது பண்ண போகிறோம். ஸோ இங்கே காட்டும் இன் ப்ராக்ரஸ் கோர்சஸ்னு. ஸோ அதில் போய்ட்டு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணால் நமக்கு இந்த கோர்ஸை பற்றி டீட்டெயில் வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆக்சுவலாக உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே நீங்கள் கோர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், இதை கிளிக் பண்ணிங்கனாவே வரும். ஓகேங்களா? சைன்இன் பண்ண தேவையில்லை இந்த இன்ட்ரோ வீடியோவை பொறுத்தவரையில். அதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எபவுட் கோர்சஸ், இந்த கோர்ஸ் ஸ்ட்ரக்சரல் மாடல் எவ்ரிதிங் 3Dயில் எப்படி ஸ்ட்ரக்சரல் மாடல் க்ரியேட் பண்ணுறதுன்னு இருக்குது. ஸோ என்னென்ன டாபிக்ஸ் இதில் கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இங்கே இருக்கும். இன்ட்ரடக்ஷன் டு எவ்ரிதிங் 3D, யூசர் இன்டர்ஃபேஸ், அப்புறம் ஸ்ட்ரக்சரில் நம்ம செக்ஷன்ஸில் என்னென்ன க்ரியேட் பண்ணுறது, ஸ்ட்ரைட்டு, கர்வ்டு, ஆர்க்கு, இந்த மாதிரி இருக்குது. ஒவ்வொன்றும் என்னென்னலாம் கவர் பண்ணியிருக்கோங்கிறது இங்கே வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே போனீங்கன்னா டாபிக்ஸ் வைஸ் வரும். ஸோ இந்த சிம்பிள் இருந்துச்சுனாவே பெய்ட் சர்வீஸ் தான். ஓகேங்களா? ஸோ பட் இப்போ நமக்கு ஓப்பன் ஆகும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணால் யூசர் இன்டர்ஃபேஸை பற்றி இருக்குது, செக்ஷன்ஸில் என்னென்ன இருக்குது. ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா 4 இதாக இருக்கும். ஓகேங்களா? டேப்ஸாக கொடுத்துருப்பாங்க. செக்ஷன், பிளேட்ஸு, வால்ஸ் அண்ட் ஃப்ளோர்ஸ், ஸ்டேர்ஸ், லேடர்ஸ் அண்ட் ஹேண்ட் ரைல்ஸ்னு சொல்லி, ஸோ ஒவ்வொரு டேப்பையும் பேஸ் பண்ணி அதில் என்னென்ன ரூல்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி இங்கே கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் அதுக்கப்புறம் காப்பி, மூவ், ரொட்டேட்டு, அடுத்து பார்த்திங்கன்னா கிளாஷ் டிடெக்ஷன் ஸ்ட்ரக்சரில், மெட்டீரியல் டேக் ஆஃப், அப்புறம் இம்போர்ட்டிங், எக்ஸ்போர்ட்டிங், அதுக்கப்புறம் ட்ராங்கிற மாடல். ஓகேங்களா? 2D எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அதை போய்ட்டு அப்புறம் ஸ்ட்ரீட்டில் எப்படி வைக்கிறது, அதுக்கு எப்படி அனடேஷன் பண்ணுறது, அதே ஆட்டோகேட் ட்ராயிங்காக எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இங்கே போய்ட்டு ஸ்டார்ட் லேர்னிங் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கே காமிக்கும். ஸோ இங்கே போனால் நமக்கு ஆரம்பிச்சிடும். இங்கே நீங்கள் முடிக்க உங்களுக்கு இங்கே டிக் மார்க் வரும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா ப்ராக்ரஸ் 0/33ன்னு காட்டுது. ஏன்னா இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்னா எவ்ரிதிங் 3Dயை பற்றி அதோட பேசிக்ஸ் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? கோஆர்டினேட் சிஸ்டம்னா என்ன, எல்லாமே இருக்கும். ஓகே. ஸோ அடுத்த வீடியோ கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நமக்கு முடித்தோன்னே இங்கே பாருங்கள் 1/1 கம்ப்ளீட்டட், 0/1. ஸோ எவ்வளோ வீடியோஸ் இருக்குது, அதில் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி டிக் மார்க் வரும். இங்கேயும் பாருங்கள் மொத்தம் 33ல் ஒரு வீடியோ 3%ன்னு காட்டுது. ஓகேங்களா? அடுத்த செக்ஷன் அதில் ஸ்ட்ரைட், இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் இது எப்படி க்ரியேட் பண்ணுறது. அடுத்து கர்வ்டு செக்ஷன், இதுதான் அந்த கர்வ்டு செக்ஷனுங்கிறது. ஓகேங்களா? ஒரே இமேஜாக இருக்குது. ஓகே. ஸோ அடுத்து கர்வ்டு செக்ஷன் எப்படி வரைகிறது, இதுதான் கர்வ்டு செக்ஷனுங்கிறது. ஓகேங்களா? ஆர்க்குக்கும் கர்வ்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகேங்களா? கர்வ்டும் போது நம்ம ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிக்கலாம், ஆர்க் வச்சு நமக்கு வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? ஃபில்லெட் மாதிரி இங்கே பாருங்கள். ஆர்க்குங்கிறது இது தான். ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஆர்க்குங்கும் போது இதுதான் நம்ம சர்க்குலராக தான் வர்றது தானே. ஓகேங்களா? பார்ட் ஆஃப் சர்க்கிள் தான் ஆர்க்குங்கிறது. ரிங்குங்கிறது சர்க்கிள் தான். ஓகேங்களா? சர்க்கிளாக வர்றதா ரிங்குன்னு சொல்லுவோம். ஏன்னா இங்கே நம்ம திக்னஸோடு நம்ம கொடுக்குறோம், ஒரு மெட்டீரியல் வச்சு கொடுக்குறோங்க, ரிங்குங்கிற நேம் வருது. ஸோ அடுத்து ஃபிட்டிங்ஸ். ஓகேங்களா? இந்த பேஸ் பிளேட் இருக்கும், இந்த மாதிரி நிறையா ஃபிட்டிங்ஸ் இருக்கும். அந்த ஃபிட்டிங்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறது அடுத்த வீடியோவில், இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மாடிஃபை செக்ஷனில் நம்ம பார்த்திங்கன்னா எப்படி அந்த செக்ஷன்ஸை மாடிஃபை பண்ணுறது அப்படின்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே.
ஸோ பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஸ்ப்ளைஸ் பண்ணியிருப்போம். ஓகே, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது உள்ள. ஒவ்வொன்றா நம்ம போய்ட்டு என்னென்ன பண்ணலாங்கிறதையும் நம்ம அடுத்து பார்ப்போம் அந்த வீடியோவில். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா மிட்டர்னு ஒரு ஜாயிண்ட் இருக்குது, எக்ஸ்டெண்டுன்னு இருக்குது, ஃபில்லட்டு, ஸ்ப்ளிட்டு, ஸ்ப்ளைஸு, இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் இருக்குது மாடிஃபையில். ஸோ அதை பற்றி நம்ம இந்த இதில் பார்ப்போம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கனெக்டிங் செக்ஷன்ஸ். ஸோ நம்ம செக்ஷன்ஸை நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது, அதெல்லாம் ஃபுல்லி க்ரீன் வந்து கனெக்டட். ப்ளூ கலரில் இருக்கிறது ஒன் எண்டுக்கு கனெக்டட். ரெட் கலரில் 2 எண்டுமே கனெக்ட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ ப்ளூ கலருக்கு மட்டும் நமக்கு காட்டும் நாட் கனெக்டட், எந்த எண்டு கனெக்ட் ஆகலைன்னு. ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபிட்டிங்ஸ் நம்ம கொடுத்து நம்ம அசம்பிள் பண்ணுவோம்ல. ஓகேங்களா? போல்ட்டு நட்லாம் போட்டு அந்த மாதிரி. ஆனால் இதில் போல்ட்டு நட்டு காட்டாது, பட் போல்ட்டு ஹோல்ஸ் எல்லாம் நமக்கு காட்டும். ஸோ அது எப்படி பண்ணுறது, ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த ஜாயிண்ட் டூலை வச்சு எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்து எனக்கு ஹோல்ஸ் வேணும்னா எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத மேக்கிங் ஹோல்ஸில் நம்ம பார்ப்போம். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஹோல் இருக்குது. ஓகேங்களா? அந்த ஹோல்ஸை எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ அடுத்து பிளேட். ஸோ பிளேட்டில் எப்படி பிளேட் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதிலே வந்து இப்போ க்ரியேட் பண்ணும்போதே நம்ம ஃபிட்டிங்ஸ் எல்லாம் எப்படி வைக்கிறதுங்கிறதையும் பார்த்துருவோம். ஓகேங்களா? க்ரியேட் பண்ண பிளேட்டை எப்படி மாடிஃபை பண்ணுறதுங்கிறதையும் பார்ப்போம். அடுத்த இதில் ஹோல்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது பிளேட்டில். ஓகேங்களா? ஸோ இந்த பார்த்திங்கன்னா இந்த ஹோல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? நம்ம செக்ஷனில் பார்த்தோம்ல அதே மாதிரி தான், அதே மெத்தடாலஜி தான் இங்கே. அடுத்து வால்ஸ் அண்ட் ஃப்ளோர்ஸ். ஓகே, அதில் ஸ்ட்ரெயிட் வால் எப்படி க்ரியேட் பண்ணுறது. ஓகே, பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஸ்ட்ரெயிட் வால். அதிலே நிறைய மெத்தட் இருக்குது. ஆக்சுவலாக இந்த வால்ஸ் அண்ட் ஃப்ளோர்ஸ் வந்து அப்படியே பிடிஎம்எஸோட டூலாக தான் வரும். ஓகேங்களா? மெஜாரிட்டி பிடிஎம்ஸில் என்ன இருக்கோ அதுதான் வரும். ஸோ கர்வ்டு வால் பார்த்திங்கன்னா இந்த பொசிஷனில் இது பார்த்திங்கன்னா அப்படியே பிடிஎம்எஸ் தான். ஓகேங்களா? அதில் உள்ள மாதிரியே நம்ம கர்வ்டு வால்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது எல்லாமே பார்ப்போம். ஸோ அடுத்து யூசர் டிஃபைன்டு வால். ஓகே, எனக்கு ஸ்லோப்டோட வால் வந்து எனக்கு ஒரு ஸ்லோப்பாக வேணும். இந்த பாருங்கள், நம்ம என்ன ஷேப் வேணுமோ இந்த யூசர் டிஃபைன்டு வாலை வச்சு நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து ஃப்ளோர்ஸ் அண்டு ஸ்க்ரீட். ஓகேங்களா? ஸோ ஃப்ளோருக்கும் ஸ்க்ரீடுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஃப்ளோருங்கிறது வந்து திக்னஸ் அப்படியே ஒரே திக்னஸில் தான் இருக்கும், ஸ்லோப்பெல்லாம் இருக்காது. ஓகேங்களா? அப்படியே ஃப்ளாட்டாக ஹரிசாண்டல் அப்படியே இருக்கும். ஆனால் இது அப்படி கிடையாது. ஓகேங்களா? ஸ்லோப்போட வர்றது தான். நம்ம ரூஃபெல்லாம் வரைகிறோம்ல, என்ன பண்ணியிருப்போம், ஒரு ஸ்லோப் கொடுத்துருப்போம், வாட்டம் கொடுத்துருப்போம், ஏன்னா மழை தண்ணியெல்லாம் போகணும். அது வேணும்னா நம்ம ஸ்க்ரீனில் தான் வரையணும். அடுத்து ஃப்ளோர் ஃபிட்டிங்ஸ் எப்படி வைக்கிறது. இங்கே பாருங்கள், டேபிள், சேரு நிறையா இருக்குது. என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம் அதில். அடுத்து வால் ஃபிட்டிங்ஸ். ஓகேங்களா? டோர், விண்டோ, ஹோல்ஸ், ஓப்பனிங்ஸ் எல்லாமே இதில் தான் வரும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மாடிஃபை வால்ஸ் அண்ட் ஃப்ளோர்ஸ். இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் வால்னு ஒன்று இருக்கும், ஸ்ப்ளைஸு, ஸ்ப்ளிட்டு எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? அது அப்படியே டிட்டோவாக வந்து நமக்கு பிடிஎம்எஸில் உள்ள மாதிரியே தான் இருக்கும். அடுத்து வந்து வால்ஸை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டேர்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸ்டேர்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் 6 மீட்ரு தான் போகலாம், அதுக்கு மேலே வராது. ஓகேங்களா? ஸ்டேரோட ஹைட்டு 3 மீட்டர்ஸ்க்கு மேலே போனால் ஆட்டோமேட்டிக்காக லேண்டிங் ப்ரொவைட் பண்ணிக்கும். 6 மீட்டர்ஸ்க்கு மேலே வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பிளாட்ஃபார்ம் வரைஞ்சிட்டு தனித்தனியாக தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, எங்கேருந்து வேணுமோ பிளாட்ஃபார்ம் டு பிளாட்ஃபார்ம் அப்படி தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். அந்த 2 பிளாட்ஃபார்முக்கு நடுவில் 6 மீட்டர்ஸ் இருக்க மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம வரைகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் லேடர்ஸும். ஓகேங்களா? லேடர்ஸும் 6 மீட்டர்ஸ்க்கு மேலே போகாது. 6 மீட்டர்ஸ்க்கு மேலே வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா சேம் பிளாட்ஃபார்ம் டு பிளாட்ஃபார்ம் வச்சு நம்ம வரைகிற மாதிரி இருக்கும். அடுத்து ஹேண்ட் ரயில். ஓகேங்களா? ஹேண்ட் ரயிலே நமக்கு ஓப்பனிங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். பார்க்க ஸ்லோப்டு எல்லாம் எப்படி வேணுமோ ஹேண்ட் ரயில்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஹேண்ட் ரயிலை மட்டும்தான் நம்ம மாடிஃபை ஹேண்ட் ரயில் பார்ப்போம். அது மட்டும் தான் நம்ம மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். மெட்டீரியல் மாற்றலாம். அதே மாதிரி பாருங்கள், ஹேண்ட் ரயிலில் ஒரே ஒரு ரயிலை மட்டும் ரிமூவ் பண்ணலாம், அல்லது மொத்தமாக ஹேண்ட் ரயில் ஸ்ப்ளிட் பண்ணலாம். அதெல்லாம் அந்த மாடிஃபை ஹேண்ட் ரயிலில் பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் நம்ம இன்புட்டை பற்றி பார்த்தோம். இப்போ சில மாடிஃபிகேஷன். ஓகேங்களா? காப்பி எப்படி பண்ணுறது, மூவ் எப்படி பண்ணுறது, ரொட்டேட்ரு எப்படி பண்ணுறதுங்கிறத இதெல்லாம் பார்ப்போம். அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமானது கிளாஷ் டிடெக்ஷன். ஓகே, இன்டர்ஃபரன்ஸ் செக்கிங்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம வரைஞ்சிருப்போம், மற்ற இதோட கிளாஷ் ஆகுதான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். டிசைன் பண்ணும்போதே நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியும். ஸோ அது இந்த இதில் பார்ப்போம். ஸோ அடுத்து நம்ம மெட்டீரியல் டேக் ஆஃப்.
ஓகேங்களா. ஸ்ட்ரக்சரல் மெம்பர் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன், லென்த்து எல்லாமே வரும். என்னென்ன வேணுமோ என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம, ஏன்னா அதான் மெயின் பில் ஆஃப் மெட்டீரியல், அது மெட்டீரியல் டேக் ஆஃப்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. எவ்வளோ இருக்குது என்னென்னு குவான்டிஃபை வேணும்ல, நம்ம மேனுவலாக உட்காந்து கால்குலேட் பண்ண முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைலை எப்படி இம்போர்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது. இன்னொன்று முக்கியமானது வந்து இந்த ஃபைலை நான் வேறு சிஸ்டத்துக்கு காப்பி பண்ணிவிட்டு போகணும் அப்படின்னா நம்ம சாதாரணமாக நம்ம சேவ் பண்ணுறதெல்லாம் ஏதாவது ஒரு ட்ரைவில் போய்ட்டு நமக்கு சேவ் ஆகும். இங்கே அப்படி கிடையாது, டேட்டா பேஸில் தான் சேவ் ஆகும். அதனால் நான் வந்து தனியாலாம் காப்பி பண்ண முடியாது. அதுக்கு வந்து டிபி லிஸ்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வச்சு நம்ம ஃபைல்ஸை காப்பி பண்ணிட்டு போகலாம். டெக்ஸ்ட் ஃபைலாக தான் வரும். அப்படியே நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோமோ அது அத்தனையுமே கமெண்ட்ஸாக மாற்றி டெக்ஸ்ட் ஃபைலாக தெரியும். ஈஸியாக கொண்டு போயிடலாம் இதெல்லாம். ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து அட்மினுக்கு எல்லாருக்குமே ஆக்சஸ் இருக்காது, சில பேருக்கு மட்டும்தான் ஆக்சஸ் இருக்கும். ஏன்னா ஈஸியாக ஃபைலை ப்ராஜெக்ட் ஃபைலை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா டெக்ஸ்ட் ஃபைலுங்கிறதுனால சைஸ் ரொம்ப இருக்காது. ஓகேங்களா. ஸோ அது எப்படி கொண்டு காப்பி பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோவில். அடுத்து ட்ரா மாடல். ஓகேங்களா. இது வரைக்கும் பார்த்தது வந்து மாடலுங்கிறது. ஓகேங்களா. மாடலில் தான் இவ்வளோ எப்படி மாடல். இப்போ நம்ம 2Dயை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஷீட்டில் எப்படி அந்த மாடல் ஓப்பன் பண்ணுறது, அடுத்து எப்படி போய்ட்டு ஷீட்டில் வைக்கிறது. ஓகேங்களா. அது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்ஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ வச்சுட்டு நான் டாப் வியூ ஃப்ரண்ட் வியூ எல்லாம் வைக்கிறோம்ல, ஈஸியாக அழகாக இதில் வச்சுக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அனோட்டேஷன் கொடுக்கணும். ஓகேங்களா. டைமென்ஷனிங் எல்லாம் கொடுக்கணும். ஸோ அது எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பிரிண்ட் பண்ணணும், எக்ஸ்போர்ட் பண்ணணும். அது எப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. ஆட்டோகேடாக எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இல்லை டேரெக்டாக எப்படி பிரிண்ட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ரேட்டிங் கேட்கும். ரேட்டிங் என்ன வேணுமோ கொடுத்துட்டு அப்டேட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா வியூ அப்டேட் ஆயிரும். அப்டேட் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வியூ சர்டிஃபிகேட் ரீடேக் திஸ் கோர்ஸ். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வியூ சர்டிஃபிகேட்டுக்கு முன்னாடி ரீடேக் திஸ் கோர்ஸ்னு போகிறேன். ரீடேக் திஸ் கோர்ஸ்னு ரீசெட் டேட்டா கீப் டேட்டான்னு இருக்குது. ஓகேங்களா. ரீசெட் டேட்டான்னு கொடுத்தோன்னா இது வரைக்கும் நான் வியூ பண்ண பார்த்தீங்களா எல்லாமே போயிடும். இன் தி சென்ஸ் டிக் மார்க் மறைஞ்சிரும், வியூ சர்டிஃபிகேட்டும் போயிடும். ஓகேங்களா. என்ன ஆகுனா நான் ஆரம்பத்துலேருந்து நான் பார்க்குற மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் பார்க்குறோம். பட் கீப் டேட்டான்னு சொன்னேன்னா எனக்கு அந்த வியூ சர்டிஃபிகேட்டுங்கிறது அப்படியே தான் இருக்கும். பாருங்கள், எல்லாத்துலேயுமே டிக் மார்க் இருக்கும். எந்த வீடியோ நான் பர்டிகுலராக நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேனோ அந்த வீடியோ நான் திருப்பி பார்த்துக்கலாம். ரைட்டுங்களா. பாருங்கள் கார்டு. ஸோ பார்த்து முடிச்சுட்டு திருப்பி இன்ட்டு அடித்தோன்னா இந்த வியூக்கு வந்துடும். ஓகேங்களா. ரைட். ஸோ இது என்னென்னா எவ்வளோ தடவை வேணாலும் நீங்கள் திருப்பி பார்க்க முடியும். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வியூ சர்டிஃபிகேட். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு சர்டிஃபிகேட் ரெடி ஆகிட்டுருக்கு. இதுதான் நம்மளோட சர்டிஃபிகேட். யார் நேம் என்ன, ஸோ எப்போ நீங்கள் வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்க, இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வரும். க்ரெடென்ஷியல் ஐடி, யார் இஷ்யூ பண்ணது, இஷ்யூ டேட் என்ன, ஸோ இங்கே உள்ள அதே தான் வரும் ஐடி. இப்போ இங்கே போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பிடிஎஃபாக வேணும்னா பிடிஎஃப்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபாக டவுன்லோட் ஆகிரும். இல்லை ஜேபிஜியாக வேணுனாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது சர்டிஃபிகேட். ரைட்டுங்களா. ஸோ நீங்கள் இல்லை எனக்கு டேரெக்டாக நான் பிரிண்ட் பண்ண விரும்புகிறேன்னா இங்கே ஆக்சுவலாக காப்பி க்ரெடென்ஷியல் யூஆர்எல் இருக்குது. இதே நீங்கள் போய்ட்டு திருப்பி கொண்டு போய்ட்டு எங்கே போய் பேஸ்ட் பண்ணுறீங்களோ அங்கே என்ன ஆகும்னா அந்த இதில் திருப்பி இதே பேஜ் வரும். ஸோ அடுத்து நான் பிரிண்ட் பண்ணுறதுனாலும் பிரிண்ட் நவுன்னு கொடுத்தேன்னா எனக்கு டேரெக்டாக இங்கே போய் பிரிண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. என்ன பிரிண்டர் வேணுமோ கொடுத்துக்க முடியும். இதே இங்கே போய்ட்டு நான் ட்விட்டர், ஃபேஸ்புக்கு நான் அனுப்புகிறதுனாலும் அனுப்பிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க. திருப்பி ரிப்பீட்டடாக பார்க்கணும். இங்கே டேஷ்போர்டில் போனீங்கன்னா அந்த கோர்ஸ் இருக்காது. ரைட்டுங்களா. ஏன்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுனால இங்கே இருக்காது. ஸோ திருப்பி என்ரோல்டு கோர்சஸ்க்கு போனீங்கன்னா இங்கே காட்டும். திருப்பி இங்கே போய்ட்டு இங்கே அடிச்சிங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்டுக்கு தான் போகும். இங்கே அடிச்சிங்கன்னா திருப்பி நமக்கு இங்கே வரும் ரீடேக் திஸ் கோர்ஸ்ன்னு சொல்லி எத்தனை தடவை வேணாலும் நம்ம